ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ் மன்மனம். இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணோம். நம்மளோட கருவேப்பிலை கன்று துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு கொஞ்சம் இதில் ப்ரூன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை, பட் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விடலாம். மேலே கொஞ்சம் காஞ்சிருக்கிற ஒரு கிளையை ப்ரூன் பண்ணி விட்டால் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அதை ஃபஸ்ட்டு ப்ரூன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான வேலை. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கருவேப்பிலை துளிர்க்கிறத பார்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்பெரியில் அங்கங்கே முன்னாடி இருக்கிற கிளைகளில் அந்த நுனி பகுதியை மட்டும் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விடலான்னு பார்க்குறேன். ப்ரூனிங்கிற ஒரு விஷயம் மாடி தோட்டத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி ரொம்ப 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 முக்கியம். அது ஒரு ட்ரிக்கு. உண்மையே சொல்லணுன்னா, காய்க்காததில் பூக்காததில் எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு ப்ரூனிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு முலாம்பழம் இருந்துச்சு, மஸ்கு மெலன். அதை நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா அது நல்லா கமன்னு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் விட்டோம் அப்படின்னா கொடியிலேயே அழுக ஆரம்பிச்சிடும், இல்லை ஏதாவது ஆகிடும், பூச்சி கடிச்சிரும்ன்றது. இப்போ எறும்பெல்லாம் சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட 2வது முலாம்பழம், ஏற்கனவே ஒரு முலாம்பழம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 2வது முலாம்பழத்தை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சொரக்காய். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர விடலாம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்ஸ் இந்த மாதிரி மாறி இருந்துச்சுன்னா அந்த நுனி பகுதி மட்டும் கெட்டு போக ஆரம்பிச்சிருது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி சூம்பி போயிருக்கு. ஸோ அதை நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ எடுத்தால் தான் அட்லீஸ்ட் அந்த பார்ட்டை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் காயை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அதையும் எடுத்துக்கலாம். இந்த சொரக்காய் வேர்க்கடலை வேக வச்சு இதோட மிக்ஸ் பண்ணி கூட்டு பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன் சொரக்காவை. போதும், ஒரு நாளைக்கு ஒரு கூட்டுக்கு இந்த இது தேவை போதும். அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருக்கிற பீக்கங்காவை எடுத்துக்கிட்டாச்சு. பீக்கங்காய் நிறையா பெண் பூ வருது. ஸோ நான் அதை அப்பப்போ பாலினேஷன் பண்ணி விட்டுறேன், ஹேண்ட் பாலினேஷன். ஸோ அதனால தான், ஏன்னா மாடியில் பாலினேஷன் நேச்சுரலாக நடக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ நம்மளால் எதுக்கெலாம் பண்ண முடியுதோ அதுக்கெலாம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு காய்கள் நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ அதை எடுத்தாச்சு. இன்னொரு பீக்கங்காய் இதே மாதிரி தான். அந்த ஷேப்ஸ் நிறைய பேர் காய்களோட ஷேப்ஸுக்காகவே நிறையா மீன் அமிலம் தெளித்தா ஷேப்ஸ் நல்லாயிருக்கும், எரிக்கம்பூ தெளித்தா ஷேப்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஷேப்ஸ் மாறுறதுனால கூட அதோட வளர்ச்சிகள் தடைப்படுது. ஸோ இங்கே பாருங்கள், இது மாறினதுனால இந்த பீக்கங்காவோட வளர்ச்சி இவ்வளோ தான். ஸோ அதையும் நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சாகிற நிலைமையில் இருக்கிற வெண்டைக்காய் செடியில் இருக்கிற ஒரு 4-5 வெண்டைக்காவை எடுத்துக்கலாம். ஸோ பரவாயில்ல, அதான் கடைசி வரைக்கும் வெண்டைக்காய் அதோடய வேலையை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது. அவரைக்காவையுமே நம்ம பறிச்சுக்கலாம். ஸோ அவரைக்காயில் இப்போ கொஞ்சம் பூச்சி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபாஸ்ட்டாக தண்ணி வச்சே நம்ம கழுவி விட்றோம் அந்த பைப்பில் இருந்து. ஸோ அதில் அந்த பூச்சிகள் போகணும். அடிக்கிற வெயிலுக்கு அது போகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பனி குறைஞ்சி இப்போ வெயில் காலம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம தண்ணி வச்சு தெளித்து விட்டாலே அது போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி அடியில் போயிட்டு ஒரு 2-3 தக்காளி ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே பழுத்த அடியிலேயே விதையெல்லாம் விழுந்து மறுபடியும் தக்காளி செடியாக முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பயந்துகிட்டே நம்ம தக்காளியை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நல்லா பழன்னு இருக்கிற நாட்டு தக்காளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற ஒரு கருவேப்பிலை கண்ணுமே துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி நான். கருவேப்பிலை ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்டா இன்னும் வளரலன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர் கேர் கொடுத்து அதை வளர்க்கலாம். ஸோ பப்பாளி ஒரு 2 பப்பாளி பழுத்திருக்கு. ஸோ நம்ம அதை பறிச்சுக்கலாம். இல்லைனா இது ஏதாவது எறும்பு அந்த மாதிரிலாம் இதாகி ரொம்ப பப்பாளி வேஸ்ட் ஆகிடுது நம்ம மரத்துலேயே ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா. ஸோ அதை பறிச்சுக்கலாம் 2யுமே. பப்பாளி டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு, அப்படி ஒரு டேஸ்ட்டு, தேவாமிர்தம் மாதிரி இருக்குது. ஸோ 2யும் பறிச்சாச்சு. இன்றைக்கி நம்மளோட ஹார்வெஸ்ட் இது தான். ரொம்ப பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.